அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த கிரக மாறுதல்களாலும் இந்த வருஷப்பிறப்பாலும் நிறைய வருட கிரகங்கள் இதில் மாற்றம் இருக்கின்றன. வரப்போகும் ஆண்டு நம்மளுடைய லட்சியத்திற்கு சிறப்பான ஆண்டாக இருக்குமா, நாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா, படிப்பு, தன்னுடைய தொழில், தன்னுடைய விருப்பமாகிய வீடோ வாகனமோ அல்லது வெளிநாடுகளில் செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களோ, எந்த வகையிலாவது உயர் பதவிகளோ அல்லது சமூகத்தில் ஒரு மதிப்போ, தன்னுடைய முதலீடு முயற்சிகள் எதிர்பார்ப்பு எல்லாமே நன்மையாக அமையுமா, தன் ஆரோக்கியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இதர விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் கிரக ஆய்வுகளை கொண்டு சுருதி யுக்தி அனுபவம் இறை அருளா இந்த வரப்போகும் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம். இதிலே இந்த ஆண்டில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ எப்போவுமே ஆங்கில புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் தான் உதயமாகும். இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு பிறக்கும். அதே மாதிரி 1/1/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ இது கன்னியா லக்னத்தில் உதயமாகிறது. லக்னத்துக்கு நேர் 7இல் குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கிய கிரகமாகிய சனீஸ்வரரும் மகரத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அடுத்து வருஷ கிரகங்களாகிய ராகு எதுக்களில் கேது சுக்கிரனுடைய வீட்டிலும் ராகு மேசமாகிய செவ்வாயுடைய வீட்டிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இனி மாத கோட்களாகிய சூரியன் புதன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் மகர ராசியிலும், ராகு சந்திரன் மேச ராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இவ்வாண்டினுடைய கிரகநிலை. அதாவது 1/1/2023 ஞாயிறு இரவு 12:01 கிரகநிலைகள் இப்போது நான் சொன்னது. இப்போது இந்த ஆண்டில் என்ன கிரகங்கள் மாற்றம் இருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொண்டே நாம் வருஷ பலன்களை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கிற பொழுது சனிப்பெயர்ச்சி இதில் இடம்பெறுகின்றன. திருக்கணிதப்படி அவர் 17/1/2023 பெயர்ச்சி ஆகிறார். அதே சனி பகவான் வாக்கியப்படி பார்க்குற போது 29/3/2023 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக மகரத்திலிருந்து சனி பெயர்ச்சியாவது திருக்கணிதப்படி 17/1/23 29/3/2023 இடப்பெயர்ச்சி ஆகிறது. ஆக கும்பராசி செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் ஒன்று தான். பலன் திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஒன்று தான். சில காலகட்டங்களில் பலன்கள் மாறும். அடுத்ததாக இந்த வருஷத்தில் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி 22/4/2023 அவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதில் திருக்கணித வாக்கியப்படி பெரிய வித்தியாசங்கள் அல்ல. திருக்கணிதப்படி 22/4 வாக்கியப்படி பார்க்குற போது 22/4 திருக்கணிதப்படி 24/4 அவர் பெயர்ச்சி ஆகிறார். ஆக 2 நாள் வித்தியாசம்தான். ஆக ஏப்ரலில் குரு பெயர்ச்சி உறுதியாகிறது. மற்றபடி ராகு கேதுகள் இந்த ஆண்டின் நிறைவிலே, அதாவது நவம்பர் அக்டோபர் மாதம் வாக்கியப்படியும் நவம்பர் மாதம் திருக்கணிதப்படியும் இடப்பெயர்ச்சியில் இருக்கின்றன. இந்த கிரகங்களை கருத்தில் கொண்டு வரப்போகிற 2023ஆம் ஆண்டு ஆண் பெண் இருபாலர்களுக்கும் எப்படி இருக்கும் என்கிற சிறப்பான பலன்களும் தக்க பரிகாரங்களும் இப்போது உங்களுக்கு நேயர்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். சிம்மம், கம்பீரம், ராஜநடை, துணிச்சல், எந்த ஒரு துறைக்கும் ஏற்ற விவேகம் கொண்ட விளம்பர பிரியராக திகழக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டின் வசீகர தெய்வம் முக்கிய அம்சங்கள். ஆண்டின் தெய்வம் சிவசூரிய நாராயணமூர்த்தி, காயத்ரி தேவி. வசீகர எண்கள் 7572, 74572. இந்த எண்கள் இடம்பெறக்கூடிய உங்களுடைய பெயர், நிறுவனம் மற்றும் மொபைல், வாகனம், எதிர்பார்ப்புகள், பயணங்கள், முக்கிய சீக்ரெட் நம்பர்கள் இந்த எண்களில் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமே. அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு, வெளிர் நீலம், ஆஸ்கலர் இந்த வர்ணங்களை அணிந்து கொண்டால் வளம் சேர்க்கும். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தென்மேற்கு, வடக்கு.
இந்த திசையினுடைய பயணம், முயற்சிகள், ஆவணங்கள் யாவும் பயனுடையதாக அமையும். அதிர்ஷ்ட சின்னம் சிங்கம், ஒளி, அதாவது தீபம். இந்த சின்னங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மிகவும் சிறப்பு. அல்லது சூரிய சந்திரர்களை தினசரி வழிபாடு செய்தாலும் நன்மைகளே. இவ்வாண்டின் முக்கிய அம்சங்கள்: ஆண்டின் துவக்கத்தின் போதே ராசியாதிபதி சூரியன் 5இல் அமைந்திருப்பது சிறப்பு, அது யோகஸ்தானத்தில். செவ்வாய் ஜீவனம் என்ற 10இல் இருப்பது அது அடுத்த உங்களுக்கு பலம். ஆக திரிகோணத்தில் ஒரு சுபரும் கேந்திரத்தில் ஒரு அசுபரும் இருப்பது ஜாதகத்துக்கு ஒரு களை கட்டக்கூடிய வாய்ப்புகளாகும். இதனால் படிப்பு, பணிகள், பணம் சம்பாத்தியம், சுப விஷயம், எதையும் அனுபவிக்கக்கூடிய நிலைகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவைகளெல்லாம் நன்கு கைகூட பெறுவீர்கள். பெருமையான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்தில் அஷ்டமத்திலே இருப்பது நன்மை இல்லை. ஆக ஜனவரி முதல் மார்ச் வரை சுபகாரியங்களோ, பெரிய பண எதிர்பார்ப்புகளோ, வேலை மாற்றங்களோ, புதிதாக செய்யக்கூடிய தொழில்களையோ நீங்கள் தள்ளி போட வேண்டும். ஏப்ரல் அவர் மாறியதுமே 9ஆம் இடத்திற்கு குரு வந்து விடுகிறார். உங்களுக்கு எந்த வகையிலும் நீங்கள் நினைத்து வைத்திருக்கக்கூடிய சில முயற்சிகள், புதிய வேலை அல்லது சில நல்ல மாற்றம், பதவி உயர்வு, சொந்த தொழில், பிறரோடு சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், பண இன்வெஸ்ட்மெண்ட்டு, சொத்துக்கள் முதலீடு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடும். நல்லவர் கெட்டவர்களாலும் நன்மைகள் ஏற்படும். சமூகத்தில் நீங்கள் யார் என்பதை சுட்டி காட்டுவீர்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே அதிக முயற்சி எடுத்து எதையும் செய்துக்க நேரும். உயர் படிப்பு, வெளிதேசம், கமிஷன், கலைநுட்பம், ஆன்மீகம், ஆள்பலம், இதன் விஷயத்திலும் சில பலன்கள் இருக்கும். தர்ம பணிகளும் இருக்கும். செவ்வாய் கேது தசாபுத்திகள் இணைவு ஓரளவு சகாயம் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு புகலிடமும், பெண்களால் ஒரு பெரிய திருப்பு முனையும், சில எதிர்பார்த்த ஜீவனமும், நல்லது ஒரு மனைவி வரக்கூடிய வாய்ப்புகளும், பெண் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும், சொந்த தொழிலும், இவர்களை இணைத்து செய்யக்கூடிய நிலைகளும், உங்கள் திறமைகளுடைய அரங்கேற்றமும், சுபகாரியங்களும், அசையா சொத்துக்களின் முதலீடும், நல்லதொரு விளம்பரமும் இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் தசாபுத்தியில் இந்த திருப்பங்கள் நல்ல விதமாக அமையலாம், உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர நாயகனான ராசிநாதனே முகஸ்துதி, முன்னேற்றம், முதலீடு, பாரின் அமைப்பு, பப்ளிக் செல்வாக்கை தருவார். பூர்வீகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது, பெண்கள் தன்னுடைய பிறப்பிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது, தனக்கென்று வாரிசுகள், அரசு தந்தை வெளிகள், ஆதாயங்கள், பேட்டி, பிரஸ்தாபம் இவைகளை நல்ல விதமாக கைகூடும். சூரியன் செவ்வாய் தசாபுத்தி இணைவு சிலருக்கு மாபெரும் சாதனையாளர்களே. பந்துக்கள், படிப்பு, பாட்டனார், தந்தை, அதனுடைய உறவுகள், உடன்பிறப்புகள், பழைய சொந்தங்கள், பங்காளிகள் யாவருமே உங்களுக்கு பயனுடையவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு நிலையிலுமே நீங்கள் இணைந்து அல்லது அனுசரித்து தனக்கு தேவையானதை செய்துக்குவீர்கள். வீட்டில் சில சுப வைபவம், வயதானவருடைய வைபவம், குழந்தைகளுடைய குதூகூலம், சுற்றுலா, சொந்த வீடு கிரகப்பிரவேசம், இதன் விஷயத்தில் ஏதேனும் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். படிப்பு விஷயம், குறிப்பாக டெக்னிக்கல், தொழில்நுட்ப சார்ந்த கல்விகள், ஆராய்ச்சி துறை, என்ஜினியரிங், மருத்துவம் மற்றும் ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி படிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சமூகத்தில் நீங்கள் யார் என்பதையும் வெளிக்காட்டுவீர்கள். விளையாட்டிலும் கூட சாதனை செய்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகின்றன. ஏரோநெட் படிப்புகள் கூட உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். பணம், ஜீவனம், உங்களுக்கு ஸ்திர ப்ராப்பர்ட்டி அமையும். ஒத்தியில் இருப்பவைகள், கடன்களில் உள்ளவைகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உயர்ந்த பொருட்கள் இவற்றையெல்லாம் நல்ல விதமாக வாங்கி அனுபவித்துக் கொள்வீர்கள். அரசு சார்ந்த வகையில் ஏதேனும் உங்களுக்கு வாய்ப்புகள், வருவாய்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய சில ஆவணங்கள் கைகூட பெறலாம். மற்றும் உங்களுடைய இருப்பிடத்தையோ, தொழிலையோ, வாகனத்தையோ லக்ஸுரியாக மாற்றிக்கொள்வீர்கள். நல்லதொரு சுப செலவுகளை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் செய்திடுவீர்கள். புதிய பணிகள், நிரந்தர பணிகள், மனதுக்கு பிடித்த இடத்திற்கு மாற்றம், உயர்வு ஊதியம், அதிகாரியுடைய பாராட்டு, தொழிலாளர்களுடைய நிலைகளை அறிந்து இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கைகூட பெறுவீர்கள். குறிப்பாக கன்சல்டிங், டெக்ஸ்டைல்ஸ், ஹார்ட்வேர்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள், மெட்டல், நெருப்பு, வாசனை திரவியங்கள், பெர்ஃப்யூமரிஸ் ஐட்டங்கள், டிரான்ஸ்போர்ட், தீம் பார்க், வைத்தியம், கண்ணாடி, காவல்துறை, அமிலம், ஜுவல்லரி, ரத்தினம், விவசாயத்துறை, பொதுப்பணித்துறை, பத்திரிகை, மீடியா, இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு நன்மைகளும் ஆதாயங்களும் கைகூட பெறுவீர்கள். பெரியதொரு சாதனைகள் கூட சொந்த படைப்பால் செய்து கலைத்துறையிலும் அரசியலிலும் முக்கிய பதவிகளை அடைந்து மக்கள் செல்வாக்கை அடைய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன. இவ்வாண்டின் பாதகங்கள், பரிகாரங்கள். ஆரம்பத்தில் குரு சஞ்சாரம் சரியில்லை. இதனால் ஏப்ரல் மாதம் வரை பெரியதொரு முயற்சி, முதலீடு, பண முதலீடு, ஆரோக்கியம், சுபகாரியம் இவற்றையெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வருஷ சஞ்சாரத்திலேயே ராகு நிலை சுமார். இதனால் கேதுவுடைய நிலை உங்களுக்கு பயனுடையதாக இருக்கின்றன. இந்த கேதுவுடைய நிலையை தைரியம், வீரியத்தை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் சரியாக
தள்ளி போட்டு செய்வதற்கான மாற்றங்கள் உண்டு. ஆன்மீக ஈடுபாட்டால் உங்களுக்கு பல நன்மைகளும், நல்லோர் தொடர்பும், குலதெய்வ வழிபாடும், பூஜைகளும், ஓமங்களும் மிகவும் நன்மையே. அத்துடன் மாதங்களை பார்க்கிறது மார்ச், ஏப்ரல், செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை இந்த மாதங்கள் தன் சரீரத்திலும் மற்றபடி வெளி விஷயங்களிலும், ஜீவனத்திலும், வெளிநாடுகள் தொடர்புகளிலும், ஆட்கள் அமைப்புகளிலும் நீங்கள் சரியானபடி கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய அந்தரங்க விஷயம் மற்றும் எதையும் வெளிநபர்களுக்கு சொல்வதோ, விட்டு கொடுப்பதோ, முக்கிய ஆவணங்களை கையெழுத்திடுவதோ இதெல்லாம் பார்த்து கவனமோடு செய்து கொண்டால் நல்லதே. மற்றும் உங்களுடைய ஆலய வளர்ச்சி, ஆலயம் சென்று தரிசிக்க சூரியனார் கோயில் சென்று சூரிய பகவானையும், அருகாமையில் இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி இருக்கக்கூடிய பிராணேஸ்வரர் மங்களாம்பியையும் மற்றும் கடலூர் திருப்பூரில் இருக்கக்கூடிய தனி நிறுவனமாகிய காயத்ரி தேவியையும் தரிசிக்கவும், சூரிய சந்திரனை போற்றவும், தீபம் கொண்டு வழிபாடுகள் செய்வதும், தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு வழிபாடுகள் செய்வதும், சுட சுட ஆகாரங்களை படைத்து மக்களுக்கு கொடுப்பதும் உகந்த பரிகாரங்களாகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.